இப்போ நம்ம வீட்டு நாய்களுக்கு நாம் அதிகமாக கறி கொடுக்கலைன்னா அதுகளுக்கு பல் கொஞ்சம் பிரச்சனை வருங்க. அந்த பல்லெல்லாம் ஏதோ கரை பிடிஞ்ச மாதிரி அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு டாக்டர் சொல்கிறாங்க. நானும் அனுபவத்தில் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன். அதுக்கு மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி ஸ்டிக்கு விற்கிறாங்க. இது கலரில் விற்குங்க, அது நாய் உடனே தின்றுது. இது வந்து ஒயிட்டில் வருது. இது பார்த்துங்க 250 ரூபா ஒரு பாக்கெட்டு. சின்ன பாக்கெட் இருக்கான்னு தெரியல. இது பாருங்க, கேபிபி த பெஸ்ட்டு பாண்ட்ஸ் ஃபார் டாக்ஸ்னு போட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. இது சேல் ப்ரைஸ் 400, 250 ரூபான்னு தந்தாங்க இந்த பாக்கெட்டு. இது அரை கிலோ பாக்கெட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது டாகுக்கு கொடுத்தா என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். எல்லா டாகுமே ரொம்ப மும்முரமாக உட்காந்து இது கடித்து சாப்பிடவும் முடியாது. ஆனால் நாய் விடவே விடாது. டேஸ்ட்டாக இருக்க மாட்டிருக்கு. ரொம்ப போட்டு மென்னுக்கிட்டே இருக்கும். டெய்லி இதை மென்னுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிக்க முடியாது. ஆனால் இதையும் சாப்பிட்றதுக்கு ஒருத்தன் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறான் பாருங்கள். இவன் ஒன்றை சாப்பிட்டு முடித்து 2வது வாங்கி சாப்பிட்ருக்கான். இந்த குட்டிக்கிட்ட இருந்து எவனோ பிடிங்கிட்டான் போல இருக்குது. அது எத்தனை போட்டாலும் எல்லாம் அது இதை ஒன்றும் எல்லாம் சாப்பிட முடியாமல் மென்னுக்கிட்டே கிடப்பானுங்க பாருங்கள். இங்கே 2 பேர். நாயோட பல்லுக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா அதிகமாக நம்ம நான்வெஜ் கொடுக்கலைன்னா நாய்க்கு பல்லு பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு டாக்டர். நான் அனுபவத்தில் வேறு ஒருத்தருக்கு பண்ணதை பார்த்துருக்கேன். இது இங்கே கிடக்கு இந்த குட்டி நாய். இது ஒன்று எவனோ கீழே போட்டுட்டு குட்டி நாய்கிட்ட பிடிங்கிட்டான் பாருங்க. எடுத்து தின்னுட்டு கிடக்கும். எல்லா டாகுமே தனித்தனியாக சாப்பிட்ருக்குங்களா பார்த்துக்கு. இதை நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். கம்மியான கேஜி கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். உங்கள் வீட்டில் ஒரு டாக் 2 டாக் இருந்தால் கொடுத்துக்குங்க.